Sejarah tingkatan 4 bab 1 lah வந்துட்டு ciri-ciri alam Melayu, KMM, ciri-ciri kerajaan alam Melayu, kerajaan Kesultanan Melayu Melaka 2 இருக்கும். அதுல KAM க்கு வந்துட்டு 4 ciri-ciri இருக்கும். அதுல raja வந்துட்டு dianggap tonggak utama kerajaan. அப்புறம் dikaitkan dengan Dewa Siva அப்படின்னு ஒரு contoh வருமே, kerajaan Sriwijayawah. ஐயோ என்னது, ஐயோ ஏன் இந்த செஜாரா இவ்வளோ கஷ்டமா இருக்கு. படிச்சு நடந்து முடிஞ்ச விஷயம் இதெல்லாம் கொடுத்து ஏன் நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்ன உங்க சிந்தனை ஃபுல்லாவே செஜாரான்னு ஓடிக்கிட்டு இருக்கா? எப்படி நான் படிக்க போறேன் எனக்கு தெரியலையே, எது தெரியாம இருக்க அது தெரியாம இருக்க, மொத்தமா 20 பாப்புக்கு மேல இருக்க, எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. செஜாராவை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. செஜாரா என்பது அஃபால் பண்றது, மனப்பாடம் பண்றது மட்டும்தான். அதுக்கு வழிமுறைகள் இருக்கு. அதாவது எப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்க படிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், செஜாரா படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அது வந்துட்டு எடுத்தோடனே நான் மனப்பாடம் பண்ண போறேன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. அதுக்கு நீங்க சிங்காத்தன் உருவாக்கிக்கலாம். சிங்காத்தன் உங்களால எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு புரிஞ்சு வச்சுக்க முடியுதோ அந்த மாதிரி ஒரு சிங்காத்தன் உருவாக்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த ஒரு கதையை புரியணும். இப்போ பாப் தீகெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரங் துனியன் வரோல அந்த பாப்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கதைங்க. ஸோ வந்துட்டு கதை புக்கு படிக்கிறீங்கன்னா கதை மாதிரி தான் எடுத்துட்டு போய் ஆகணும். ஸோ அது கதை மாதிரி போறதுனால நீங்க கதை மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கதை மாதிரி புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணணும்னா, அதுல உள்ள சில கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் அது அப்படின்னு நினைச்சு மனப்பாடம் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஈஸியா புரியும். ஸோ எப்படின்னா, லெப்டினன்ட் அட்னான்றது நானே, ஷிபில் கத்திகாசுன்றது நானே, குருஷன் சிங்ன்றது நானே, நான் என்ன பண்ணேன், லயன் ஆஃப் மலாயான்னு அக்பார் செஞ்சேன், அந்த மாதிரி நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பரீட்சைக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இது ஒரு வழிமுறை. அது மட்டும் இல்லாம நான் செஜாராக்கு ரொம்பலாம் புக்லாம் பாய்க்கல. நான் நிறைய படிச்சிருப்பேன், நிறைய புக் யூஸ் பண்ணுவேன், இல்லவே இல்லை. நான் டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணது சும்மா ருஜுகானுக்கு. என்னோட ருஜுகான் புக்கு நான் 2 வச்சிருப்பேன். ஃபார்ம் 4க்கு தனியா, இது வந்துட்டு ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 சேர்த்து, இல்ல லத்தேஹானும் சேர்த்து இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு பாப்பா படிச்சு முடிச்சிருவேன். அதாவது புரிஞ்சிட்டு மனப்பாடம் பண்ணிடுவேன். புரிஞ்சிட்டு மனப்பாடம் பண்ணோடனே இந்த புக்கில் உள்ள லத்தேஹானை நான் செஞ்சு பார்ப்பேன். எப்படி ஆன்சரை பார்க்காமலே செஞ்சு பார்ப்பேன். செஞ்சு பார்த்துட்டு ஆன்சரை பார்த்து ரைட் போட்டுக்கோங்க. முக்கியமா நான் நிறைய செஞ்சு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். அதுல இருந்து நீங்க நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஆப்ஜெக்டிவ் நீங்க நல்லா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால வந்துட்டு பின்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏ வந்துட்டு செய்ய முடியும். ஸோ நான் வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் ஃபுல்லாக செஞ்சுட்டு அதை வந்துட்டு படிப்பேன், படித்து புரிவேன், ஏன் இந்த ஆன்சர் வரல, ஏன் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொந்தமாக ஆன்சரை பார்த்து ரைட் போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதில் உள்ள கேபட் கொஸ்டின்ஸ்லாம் என்னோட ஆன்சரை முதல் எழுதிட்டு நான் டீச்சரை போய் ரிஃபர் பண்ணிக்குவேன். ரிஃபர் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் புக்கு பின்னாடி கொடுத்துருக்க ஆன்சரையும் பார்த்து அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று லைக் சாலிடான ஆன்சர்ஸ் இருக்கும் சிலது, அது நம்மளால எழுத முடியாது, லைக் அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் ஆன்சரில். ஸோ அது சாலிடாக இருக்கிறதுல நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செஜாரா படிக்கிறீங்கன்னா சும்மா புக்கை பார்த்துக்கிட்டே போகக்கூடாது. உங்க நோட்ஸ்ல இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நீங்க வந்துட்டு ஹைலைட் பண்ணி எழுதி வச்சிருக்கணும். ஸோ நீங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வச்சிருக்கும் போது உங்க மைண்ட் வந்துட்டு அந்த கலரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோம். அது எப்படின்னா, கலர்ஃபுல்லா இருக்கும் போது இந்த எழுத்து நான் இந்த கலர்ல பார்த்தேனே அப்படின்னு ஞாபகம் வரும் படிச்சுட்டு. ஸோ கலர்ஃபுல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அட்ராக்டிவா உங்களால வந்துட்டு அதை படிக்க முடியும். அது அட்ராக்டிவா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியிற விஷயம். எஸ்ஏ கொஸ்டின்ஸ்லாம் எவ்வளோ மார்க் இருக்கும், 8, 12, 8 எத்தனை இருக்கும்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈஸிலாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரி லைன் மாதிரி போகிற பாப்லாம் ஸ்டோரி லைனாகவே நினச்சி மனப்பாடம் பண்ணி புரிஞ்சு படிங்க. அதுக்கப்புறம் தொக்கோட டப்பாட் இருக்கும், அந்த தொக்கோவை பற்றி கொஞ்சம் அவங்க மேலே பாசத்தை காமிங்க. நெல்சன் மண்டேலா அப்படின்னு வரும்போது அப்படைட் பற்றி பேசியிருப்பாரு பாப் சப்பூலோல. அது மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு அதெல்லாம் படிச்சிங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடலாம். எனிவேஸ், ஆல் த வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.